Hello, families and friends. Welcome to my channel, Being Miranda's. நான் உங்க நித்யா மிராண்டா. இது ஒரு வீக்கெண்ட் vlog தாங்க. வீக்கெண்டில் கொஞ்சம் வீட்டுக்கான திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு என் பையன் வந்து இங்கே பக்கத்தில் ஜேவிசி, அதாவது ஜுமேரா வில்லேஜ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்துட்டு ஜுமேரா வில்லேஜ் சர்க்கிள் மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த மாலுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அங்கே ஒரு நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. அங்கே போயிட்டு இது கொஞ்சம் வீட்டுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அந்த மாலில் என்ட்ரு ஆகும்போது என் டாட்டரின்ல சொன்னால் இந்த எஸ்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு. அந்த ஷாப்பில் வந்து 70 to 80% அண்ட் 50% ஆஃப்லாம் போட்டிருந்தாங்க. சும்மா அவளுக்கு ஒரு 2 3 டிஷர்ட் வாங்கணும் அப்படின்னாங்க. அதனால் சரி போய் என்ட்ரு ஆகி அங்கே என்னெல்லாம் ஆஃபர் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிருந்தேன். நல்ல பிராண்டட் க்ளோதிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த வீக்கெண்ட் வரைக்குமே ஆஃபர் இருக்குங்க. அண்ட் ஸ்மார்ட் பேபின்னு சொல்லிட்டு பேபிஸ்க்கு உண்டான இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதுவுமே ஆஃபர்ஸ் இருக்குது. நல்ல குவாலிட்டியான பேண்ட்ஸு, டிஷர்ட்ஸு, மென்ஸ் வேரு, லேடிஸ் ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ், மென்ஸ் ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க 50 to 80%. நான் சொல்ல ஒர்த் பையிங் சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது அக்கேஷன் இருக்குது வாங்கணும், இல்லை ஸ்கூலுக்கு போகணும், இப்போ காலேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா, நல்லா க்ளோதிங்ஸ் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா கோ அண்ட் ட்ரை திஸ் பிளேஸ். நல்லாவே ஆஃபர் போட்டிருக்காங்க. 50 திரம்ஸ்க்கு உண்டானதெல்லாம் 29 திரம்ஸு. அப்புறம் வந்து நல்ல டிஷர்ட்ஸு, இன்னர்வேர்ஸ், லேடிஸ் இன்னர்வேர்ஸ், ஜென்ஸ் இன்னர்வேர்ஸ் கூட ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து சைஸஸ் வந்து எக்ஸல் வரைக்கும் நல்லாவே இருக்குது. XXL, XXLலாம் நான் பார்க்கல. இல்லை ஆக்சுவலி அங்கே XXL வரைக்குமே நல்லா எஸ்ஸு, எம்மு, எக்ஸல்லு எல்லாமே கிடைக்கிது. சைஸஸ் இருந்துச்சு. நான் XXL 2 3 டிஷர்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். XXL இல்லை. ஸோ எக்ஸல் சைஸ் வாங்கக்கூடியவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என் டாட்டர்லாம் சொன்னால், அம்மா எக்ஸல்லே நல்லாதாம்மா இருக்கும், ஃபிட்டிங் பாருங்கள் அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் இது XXLாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமே தோணுச்சு. எக்ஸல் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் லூஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஏன்னா டிஷர்ட்டாக போடுறோம் இல்லையா, கொஞ்சம் லூஸாக இருந்தால் ஃபிட்டிங் இதாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம லேடிஸ்க்கு. ஒவ்வொருத்தரோட ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் வேறு இல்லைங்க. சில பேருக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கணும்னுவாங்க, ஸ்லிம்மாக இருந்தால் ஃபிட்டாக போடலாங்க. நான் நம்மளுக்கு வந்து XXL தான் சூட்டபுளாக இருக்கும். அதனால் நான் டிஷர்ட் வாங்கலை, 2 நீ பேண்ட் மட்டும் வாங்கியிருந்தேன். நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. ஆனால் எக்ஸல் தான், ஆனால் எனக்கு நல்லா ஃபிட்டாச்சு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நீ பேண்ட்லாம் ஃபிட்டிங்காக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எக்ஸலே எனக்கு ஃபிட் ஆச்சு. பார்த்திங்கன்னா இதெல்லாம் 10 திரம்ஸ் தான். எங்கள் டாட்டர்லாம் வாங்கினாங்க 2 3 அவுட்ஃபிட்ஸு அவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்காக. ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 3 பிளெயின் டிஷர்ட்ஸ் பார்த்தாங்க. நானுமே பிளெயின் தான் பார்த்தேன். எல்லாமே இருக்குங்க, பிளெயினு, பிரிண்டடு, அப்புறம் வந்து கலரில் பிளெயின்லேயே பிரிண்டடு, அது மாதிரி நல்ல டிசைன் போட்டது எல்லாமே இருந்துச்சு. எல்லா விதமான டிஷர்ட்ஸும் இருந்துச்சு. எனக்கு இந்த பிளெயின் டிஷர்ட்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது. ஆனால் அதில் தான் எக்ஸலே இல்லை, XXL இல்லை, எக்ஸல் தான் லாஸ்ட் சைஸாக இருந்துச்சு. எஸ்ஸு, எம்எல்லாம் நிறையவே இருந்துச்சு. காலேஜ் கோவர்ஸ், மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த நல்ல ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு நான் இதை காட்டினேன். இந்தியன் நைட்டி வேர் இருந்தது, அதுவுமே ஆஃபர் இருந்தது. நல்ல லாங் கவுன்ஸ், மிடிஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. நம்மளுக்கு எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க. ஹோல் ஸ்டோர் வந்து ஆஃபரில் தான் இருக்குது. சில்ட்ரன்ஸ் வேர் எல்லாமே இருக்குது.
XL இல்லைன்னா இருக்கும். இல்லை காணும் எல்லாம் எஸ் எம். என் பையன் கூட சொன்னாம்மா ஏதாவது பார்க்கறதுனா பாருங்கம்மா அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன், ஐயோப்பா கபோர்டில் இடம் இல்லை, நிறையவே க்ளோதிங்ஸ் இருக்குது, போதும் வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம போகிற கடையெல்லாம் ஆஃபர் நிறைய. இப்போ அதுவும் இப்போ வந்து சம்மர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்னு போதுங்க. இந்த சம்மர் டைமில் நிறைய ஆஃபர் போடுவான். டிஎஸ்எஃப்னு சொல்லிட்டு துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் டைமும் ஆஃபர்ஸ் இருக்கும், இந்த சம்மர் டைம்லேயும் இருக்கும். நிறையா இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணுற டைம்ன்றதுனால நிறைய ஆஃபர்ஸ் எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க. அதனால் நம்ம பார்த்து போகிற இடம்லாம் நம்ம வாங்க முடியாது, பட் ஆனால் ஆஃபர்ஸ் ரியலி வொர்த்து. நம்ம தேடுற டைமில் இது கிடைக்காது, ஆனால் நம்ம இப்போது வாங்குகிற சூழ்நிலையில் நல்லா நிறையவே இருக்குது க்ளோதிங்ஸுன்றதுனால. இது பார்த்திங்களா, இந்த பேண்ட்டு தான் நான் வாங்கியிருந்தேன், 2 நீ பேண்ட் வாங்கியிருந்தேன். நல்ல இதுங்க, மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு. இட்ஸ் நாட் காட்டன், நல்ல லினன் மெட்டீரியல். இந்தியன் நைட்டிஸ் இருந்துச்சு, நல்ல லாங் கவுன்ஸு, இந்த பிரிண்டட் டிஷர்ட்டு எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. எஸ்பெஷலி இந்த பிங்க் கலரில் இந்த இந்த ஷர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது ஃபார்மலாகவும் போட்டுக்கலாம், கேஷுவலாகவும் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக இருந்தது, மெட்டீரியல் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. 20 dirhamsக்கு வர்த் பையிங். ஆக்சுவலி என் கை பரபரன்னுச்சு, அப்புறம் வேண்டாம் நிறையவே இருக்குது க்ளோதிங்ஸ், அதை போட்டு முதல்ல முடி அப்படின்னு சொல்லி என் மனசை நானே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் அந்த இதை வாங்கினதை. பார்த்தீங்களா, லாங் கவுனு, இந்தியன் வேர் கூட கொஞ்சம் 2-3 இருந்துச்சு, எத்னிக் வேர்ஸும் அதுவுமே வச்சுருந்தாங்க, குர்தா டைப்பு. அப்புறம் நைட் ட்ரெஸ்ஸு, குவாட்ஸ் டைப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக சில்ட்ரன் செக்ஷனுங்க. இன்ஃபேன்ஸ்லேருந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே நிறைய இது இருந்துச்சு. வெரி பிக் ஸ்டோர் இது. ஆக்சுவலி நான் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே விசிட் பண்ணுறேன். இந்த ஜேபிசி இந்த சர்க்கிள் மாலுக்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணுறேன். நல்ல பெரிய ஷாப்புங்க, எஸ்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா பிராண்ட்ஸான க்ளோதிங்ஸும் வச்சுருந்தாங்க. இந்த டிஷர்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அக்கேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, வெட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, ஊருக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ மை வார்ட்ரோப் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல். இதோட இனிமேல் கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் தான். லாங் பேண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வாட்சஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் சில்வர் பிரேஸ்லெட்ஸ் அதெல்லாம் கூடமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் என் பையன் சொன்னது என்னென்னா, கம்பேரிங் டு ஆன்லைன்லாம் விட இங்கே ஜாஸ்தியாக தான்மா இருக்குது ஆஃபர்னு போட்டிருக்கான். பட் வாட்சஸ்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்குது அப்படின்றான். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு வாங்குங்க. பர்ஃப்யூம்ஸு, ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க ஆஃபரில். இதெல்லாம் வந்துட்டு ஸ்டோன்ஸ், சில்வரில் ஸ்டோன்ஸ் வச்சது. அப்புறம் வந்து அங்கேருந்து நாங்கள் நெஸ்டோ வந்துட்டோங்க. என்னதுமா? அது இப்போல்லாம் சாப்பிட்றதில்ல அவருக்கு, அந்த தோலோடு இருக்கிறதுனால. சீவீடா? ஐயோ எனக்கு பிடிக்காது இது, சீவீடே எனக்கு பிடிக்காது. சன்பைஸ் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஆனால் எவ்வளோ இது? 12 பாக்கெட் 12 ரூபா. செம்ம. அது ஃப்ளேவர் இல்லை மம்மி, சீஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். இது
இது சீஸ் அண்ட் ஹர்ப்ஸ். அதுதான் நல்லா இருக்கும். ஆனால் இது ஓப்பன்டாக இருக்கே. வேற இருக்கா பாருங்க பீஸ். இல்லை, இதோ பின்னாடி பக்கம் பாரு. இல்லை இது ஒன்று தான் இருக்கா? ஆனால் இதில் 12 பீஸ் இருக்கான்னு பாருங்க. பிரவீன் இதில் இது இல்லை போல பாரு, டார்க்காக வருது. ஃபோன் எடு. எடுத்துக்கோங்க மம்மி, சீஸ் அண்ட் ஹர்ப்ஸு. வேணாம் இது எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் போனீங்கன்னா நிறைய டேஸ்டிங்க்கு வச்சுருப்பாங்க, நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறது. அதில் இந்த நம்ம ஊர் லஸ்ஸி மாதிரியே இருந்தது, ப்ரோபயோட்டிக் அது ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா கர்டில் யோகர்ட்டில் நல்லா இருந்துச்சு, லஸ்ஸி டைப்பாகவே. அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் பீஸ் வேணும், அது வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு எங்கள் டாட்டர்லாவுக்கு தோசை மாவு வேணும்னாங்க, அது எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் இடியாப்பம் டக்குன்னு நைட்டுக்கு போனால் செய்யறதுக்கு எதாவது வேணுமேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் இடியாப்பம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ட்ரிங்க்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் இந்த மலாய் ட்ரிங்க்கு நல்லா இருக்குமா, வாங்கிக்கோங்க அப்படின்னா. அப்புறம் நானும் இதை ஒன்று பிக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஆனியன்ஸு, நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், வாழைப்பூ நல்லா இருந்துச்சு, அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் ஆரஞ்சு, கிரேப்ஸு, ஆப்பிள், கோவா அதை எடுத்துக்கிட்டேன். அப்படியே நம்ம வீட்டுக்கு தேவையான அதே மாதிரி டிட்டர்ஜெண்ட் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. இப்போ டீஸ்கேலிங், என்னோடய வாஷிங் மிஷினுக்கு டீஸ்கேலிங் பண்ணணும், அது டப் க்ளீன் கார்டு அனுப்பிச்சிச்சு. அது ஆன்லைனில் பார்த்தேன், சரி இங்கேயும் இருக்கான்னு பார்த்தேன், பட் நாட் அவைலபிள். அது ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு என் சன்னிக்கிட்ட சொன்னேன். அந்த இம்பார்ட்டன்ஸ் பற்றி அதுக்கிட்ட அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ அவனு சொன்னான், அம்மா வாங்கும்போது எனக்கு ஒன்று சேர்த்து வாங்குங்க அப்படின்னா. ஸோ இப்படி இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா என்ன தேவைன்றதை பார்த்துட்டு, எனக்கு முக்கியமாக வந்து ரிஃபைண்ட் ஆயில் தேவைப்பட்டுச்சு, அது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. நான் பொரிக்கிறதுக்கு மட்டும் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அப்போது என் டாட்டரில் வந்து இந்த ரைஸ் பிரான் ஆயில் வந்து ஆஃபர் 10 dirhams போட்டிருந்தான். அப்போ இது ஒன்று சின்ன பாட்டில் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அது நல்லாயிருக்கும், ஹெல்த்தின்னா. சரின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அது ட்ரை பண்ணதில்லை. சரி ஒரு சின்ன பாட்டில் வாங்கிக்கிட்டு அது எப்படி இருக்குது, நம்மளுக்கு டேஸ்ட் ஒத்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஒரு சின்ன பாட்டில் ஒரு 500 ml ஒன்று வாங்கினேன். அப்படியே நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இதோட இந்த ஷாப்பிங் vlog முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.